வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் கேமர் பேசுகிறேன். எங்களோட V4U மீடியா சேனலில் நியூஸ், ரிவ்யூஸ், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, சினிமா அப்டேட்ஸ்னு இப்படி பல நிகழ்ச்சிகளை நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே V4U மீடியா சேனலில் நான் தொகுத்து வழங்குகிற ப்ரோக்ராம் வந்து நேற்று இன்று நாளை. அந்த நேற்று இன்று நாளையில் பல சீனியர் டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் அவங்களோட பேட்டிகள் எடுத்து அந்த பழைய சினிமா பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதும் அது மூலிமா உங்களெல்லாம் தெரியப்படுத்துகிற நிகழ்ச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். இது போக புதுசாக நான் ஆரம்பிக்க போகிற இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சினிமாவும் நானும். அதாவது எனக்குள்ள சினிமா எப்படி வந்தது, சினிமாவுக்கு எனக்குள்ள வந்த பந்தம், இதில் எனக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், இப்படி பல என்னோட அனுபவங்களை உங்களை எல்லாரும் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இந்த சினிமாவும் நானும். இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு இருக்குன்ற நான் நம்புகிறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சினிமாவும் நானும். V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். The more humble you are, the more admirers you get அப்படின்னு சொல்வாங்க. அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு with a dynamic D இமான் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? Doing good. How are you doing? Doing good sir. Very happy interviewing you. ஏன்னா உங்களோட எல்லா சாங்ஸும் அது ரொமான்டிக் நம்பர்ஸா இருக்கட்டும், டான்ஸ் நம்பர்ஸா இருக்கட்டும், ரொம்பவே பிடிச்சி ரசிச்ச ஒரு பொண்ணுனா. ஸோ ரீசென்ட்லி சீரு படம் பார்த்தேன் சார். அந்த ஒரு விமன் எம்பவர்மெண்ட்கான ஒரு முக்கியத்துவம் வந்து உங்க மியூசிக் பயங்கரமா கொடுத்துச்சு. ஸோ பீட் தட் 7th day பாட்டு இல்லைன்னா லைக் யுவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் த ஃபிலிம் சார். ஸோ ஸ்டார்டிங் வித் த சேம் திங். இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றப்ப உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? யூ நீட் டு கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஜான்ரா. ஸோ அதை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுட்டு அதை வந்து இம்ப்ளை பண்றீங்க? அது இனிஷியல் டைம்ல தான் அதை வந்து கிராக் பண்றது கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஐ திங்க் என்னுடைய கெரியரோட பிகினிங்கில் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்புறம் அக்ராஸ் டைம் அது கொஞ்சம் அப்படியே, ஏன்னா இது எப்போவுமே வந்து மியூசிக் வந்து நாட் ஒன்லி மியூசிக், எனி ஆர்ட் ஃபார்ம் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆர்ட் ஃபார்மில். ஸோ அந்த ஒரு கைண்ட் ஆஃப் இது தான். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு மியூசிக் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மியூசிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பற்றிலாம் அது ஒன்றுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் மியூசிக் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நான் வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஹெவி டோஸ் வாங்கினேன். என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு உட்காந்து ஹெவி டோஸ் வாங்கினேன். அதுக்கு பிறகு வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கு பிறகு நிறைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய ஒரு 4000 to 5000 எபிசோட்ஸுக்கு வந்து ரீரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது ஸ்மால் ஸ்க்ரீனில். ஸோ அதெல்லாம் நிறைய எனக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரராக பண்ணி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு எமோஷனுக்கு எப்படி வாசிக்கணும் அப்படின்றதுலாம் ஓகே மேண்டட்டரியாக இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குன்னா அதை வந்து பிரேக் த்ரூ பண்ணி என்ன மாதிரி பண்ணணும், அது பிரேக் த்ரூ பண்ணாலும் அந்த எமோஷன்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணணும். அதை வந்து ஸ்க்ரீனை விட்டு டக்குன்னு டைவர்ட் ஆகிடக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு பக்கம் காது என்னமோ பயங்கரமாக வாசிக்கிறாங்களே அப்படின்னு வந்து காது போயிட்டாலே அப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து டிட்டாச் ஆகிட்டீங்கன்ற ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ அதெல்லாம் எப்படி கரெக்டாக அந்த ஸ்க்ரீன்லேருந்து டைவர்ட் ஆகாமல் அட் த சேம் டைம் அந்த படத்துக்குள்ளேயே அந்த மூடு இருக்கிறத வந்து அது ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் டைம் தான். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பர்டிகுலர் மூடு ஒன்று செட் பண்ணுவோம். இப்போ இந்த வருஷம் இப்போ சீரு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த மந்த் எண்டே வந்து இன்னொரு படம் பொன்மாணிக்க வேல்னு வர இருக்குது. ஸோ அது வந்து டோட்டலாக ஒரு காப் ஸ்டோரி. ஸோ அந்த காப் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மிடுக்கு அது எல்லாமே வந்து இன்னும் சவுண்ட்ஸில் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். ஸோ அதெல்லாமே ஒவ்வொரு படமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் அது கற்றுக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கு. ஓகே சார். ஸோ நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கும் பண்ணியிருந்தீங்க லைக் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இஃப் ஐம் நாட் ராங், கோலங்கள், அகல்யா, கல்கி அது எல்லாருக்கும் நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ கூட நான்லாம் கோலங்களை பயங்கரமாக விரும்பி பார்த்தது. அண்ட் அந்த கோலங்கள் அந்த அதெல்லாம் வரப்ப ஐ நெவர் நியூ தட் சார். நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ லைக் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு ஒரு தனி ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா வென் கம்பேர்ட் டு ஃபில்ம்ஸ். ஸோ அது இனிஷியலாக நீங்கள் பண்ணுறப்ப அண்ட் ஆஃப்டர் யூ ஸ்விட்ச் பேக் டு ஃபில்ம்ஸ் எந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்த்தீங்க? ஸ்மால் ஸ்க்ரீனுக்கும் பிக் ஸ்க்ரீனுக்கும் பார்த்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் தான். ஏன்னா சாங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் ஐடென்டிக்கல், அதில் ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது. கொஞ்சம் டைட்டில் சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதை வந்து சொல்லணும்னா ஆம்பிஷியஸாக இருக்கும். சாங்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு கொள்கையை நோக்கி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஆம்பிஷியஸாக வந்து இருக்கும்.
ரொம்ப மெலடியாக பண்ண டைட்டில் சாங்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு தான். அது ரொம்ப தம்பிங்கான ஒரு 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 ரிதம் பேக்ட்ராப் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே வந்து மெலடி ஸ்ட்ரைக் பண்ணுவோம். பட் சாங்காகவே ரொம்ப ஒரு மெலோடியஸ் சாங்காக வந்து பண்ணது வந்து அது ரொம்ப குறைவு தான். திருமதி செல்வம் அப்படின்ற ஒரு சீரியல், அது வந்து டைட்டில் சாங் வந்து இல் பி ஒரு சாஃப்டான மெலடி சாங் இருக்கும். அப்புறம் அகல்யான்னு ஒரு சீரியல், அதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குரவுகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான ஒரு டைட்டில் சாங்ஸாக இருக்கும். காரணம் வந்து அதில் வந்து அதெல்லாம் ப்ரிடாமினன்ட்லி மார்னிங் ஸ்லாட்டாக இருக்கும். அதெல்லாம் கூட உண்டு டிவிஸில். மார்னிங் ஸ்லாட்னா இட் கேன் பி மெலடி அப்படின்ற ஒரு, ஈவினிங் போக போக நீங்கள் தட்டி எழுப்பணுமா ஆடியன்ஸை. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் இன்னும் ரேசியாக இருக்கக்கூடிய சாங்ஸ். ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங் வந்து கிருஷ்ணதாசி அப்படின்ற ஒரு சீரியலுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணது. அப்புறம் அந்த டைமில் மந்திரவாசல், போலீஸ் டைரி நிறைய அந்த டைம் அந்த மேபி இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் வந்து அது தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நிறையா இப்போ பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிச்சு. ஸோ சாங்கில் வந்து பெருசாக கிடையாது, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் என்னன்னா வந்து அங்கே எப்படி ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்லாட்டு அப்படின்னா அந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்லாட்டை வந்து மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸாக வந்து பிரிப்பாங்க. அந்த ஒரு 10 மினிட்ஸ்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 7.5 8 மினிட்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆட் பம்பர் வரும். அப்புறம் செகண்ட் ஆட் பம்பர் வந்து அடுத்த 10 மினிட்ஸ்ல ஒரு 8 மினிட்ல வரும். அடுத்த 8 மினிட்ல வந்து அடுத்த ஆட் பம்பர் வரும். ஸோ 3 ஆட் பம்பர், அந்த 3 ஆட் பம்பருக்குள்ள அவங்க மற்ற ஆட்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த 8 மினிட்ஸ்க்குள்ள நீங்க எத்தனை எமோஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சீரியலோட ஆக்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஒரு பர்டிகுலர் சீனுக்குள்ளேயே தான் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கட்டும். மிஞ்சி போனா ஒரு சிலர்லாம் சொல்ல போனா கதையா பெருசா நகராம அந்த ஹாஃப் அன் ஹவர் எபிசோட் வந்து ஏறக்குறைய ஒரே எமோஷனுக்குள்ள தான் வந்து இருக்கும். பட் அது வந்து பேக் டு பேக் வந்து ரொம்ப எங்கேயுமே சைலன்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அங்கே வந்து குறைவாக இருக்கும். அங்கே வந்து பேக் டு பேக் டயலாக்ஸுக்கு எப்படி பேக் டு பேக் இருக்கோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் வந்து அந்த எமோஷனுக்கு வந்து பின்னாடி வாசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது கேப் விட்டு ஒரு 10 செகண்ட் கேப் விட்டா கூட ஏன் அங்கே ரொம்ப நேரம் மியூசிக் இல்லாமல் இருக்குன்னு எனக்கு கால் வரும். ஸோ அப்படிலாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து பிரேக் த்ரூ பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு பாலு மகேந்திரா சார் தான் வந்து அவர் கதை நேரம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பாயிண்ட் இருந்தார் முன்னாடி சன்னில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹார்ட்லி ஸ்கோர் வந்து ரொம்ப எங்கே ப்ரிடாமினண்ட்டாக தேவையோ அங்கே மட்டும் தான் ஸ்கோர் இருக்கும். மோஸ்ட்லி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் இது அது ரொம்ப அழகாக இருந்தது. அது ரொம்ப ஒரு பாத் பிரேக்கிங்காக இருந்தது அந்த சமயத்தில். பட் நாங்கள் பண்ண இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் ஜோன் தான். ஸோ அதில் வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து பேக் டு பேக் அதை பேக் பண்ணுற மாதிரி அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வேற ஃபிலிம்ஸ் வரும்போது அந்த ஒரு கண்டிஷன்லாம் இல்லை. அது ரொம்ப எட்ஜியாக நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்பேஸ் அவுட்டாக பண்ணலாம். ரொம்ப பேக் டு பேக் இருக்கணுன்றது இல்லை. எங்கே அட் த மோஸ்ட் தேவையோ அங்கே மட்டும் ஸ்கோர் இருந்தாலே போதும். இல்லாட்டி எல்லாமே இருந்தால் கூட இட் இஸ் ஃபைன். அங்கே வந்து என்னென்னா இங்கே நாங்கள் எப்போவுமே எப்படி பார்ப்போம்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து பர்ஃபார்மன்ஸ், ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கேமராமேனுடைய அந்த சினிமாட்டோகிராஃபியோட லைட்டிங், இந்த ஏஸ்தட்டிக்ஸ்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக ஆன் ஸ்க்ரீனில் இருந்துச்சுன்னா ஸ்கோர் ரொம்ப தேவையான இடத்துல மட்டும் அண்டர்லைன் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப மாஞ்சு வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பேட்சியாக இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் மியூசிக்கில் வந்து கொஞ்சம் ஏமாற்ற வேண்டிய கொஞ்சம் ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் வந்து பேக் டு பேக் வைப்போம். சில இடங்கள்லாம் தேவையப்படாது, பட் இருந்தாலும் அங்கே ஏதாவது ஒன்று வைக்க வேண்டிய. இல்லாட்டி அங்கே நம்ம கேப் விட்டோம்னா ஆடியன்ஸோட டைவர்ஷன் ஸ்க்ரீனில் வேறு ஏதாவது விஷயத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து போயிடும். பின்னாடி வந்து மேபி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க் வந்து ரொம்ப டேக்கியாக இருந்திருக்கும். இல்லாட்டி வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதோடைய ஒர்க் ரொம்ப டேக்கியாக இருந்திருக்கும். அதனால அது நம்ம சைலண்ட் விட முடியாது. ஏதாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவாச்சும் இருக்கும். இன்னும் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா சார், இப்போ கான்ஷியஸாக யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இப்படி ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் சாங் கொடுக்குறாங்க. என்ன இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயோ இந்த சாங் கேட்ட ஒரு டியூனை போட்டு திஸ் இஸ் காப்பீட் அப்படின்னு போட்டு பயங்கரமாக ட்ரோல்லாம் பண்ணுறாங்க சார். ஸோ இதெல்லாம் கான்ஷியஸாக நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் உங்களோட ஒர்க்கை இந்த கம்பேரிசன்லாம் வரக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் ஃபிலிம் மியூசிக்னு வந்து உங்களுக்கு ஒன்று வந்துட்டாலே அதுக்குள்ளே வந்து ஃபிலிம் மியூசிக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாப்புலர் மியூசிக். அந்த பாப்புலர் மியூசிக் டிமாண்டுக்குள்ளே தான் வருது ஃபிலிம் மியூசிக்ன்ற ஐடியாவில். ஸோ பாப்புலர் ஏதாவது நம்ம இந்த பாப்புலர் மியூசிக் ஜான்ராக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணும்போது டியூன்ஸ் வந்து இட் ஹாஸ் டு பி ஈஸி ஆன் இயர்ஸ். உங்களுக்கு வந்து முதல்ல ஆக்சசபிளாக இருக்கணும். ஏன்னா அதை வந்து மாஸ் மீடியம் வந்து மாஸ் ஆடியன்ஸை வந்து கேட்டர் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணுற டியூன்ஸு பண்ணுற மியூசிக் வந்து இன்னொருத்தருக்கு ஆக்சசபிளாக இருக்கணும். ஆக்சசபிளாக இருந்தால் தான் அந்த பாட்டை நீங்கள் வந்து ஒரு ரிங் டோனாக நீங்கள் வைப்பீங்க. அது அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு உங்களுடைய ஐபாட் லிஸ்ட்டில் அந்த சாங்கை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த ஆக்சஸ் வந்து ஒரு லேம் மேனுக்கு வந்து அது இருந்தால் தான். இல்லாட்டி எதுக்கு
ஒரு படத்துடைய பாட்டு எதுக்கு ஒரு மூணாவது மனுஷன் கேட்கணும்? நம்ம வந்து மேபி இந்த படத்துடைய டீம் கேட்டுக்குவாங்க, ரைட்டு. படத்துடைய டீம் தாண்டி பெரிய மாஸ் மீடியமை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணும்போது அத்தனை பேர் எதுக்கு ஒரு படத்துடைய பாட்டு கேட்கணும்னு இருக்கு. அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அது ஈஸியாவோ அவங்களுக்கு திரும்ப பாடக்கூடிய எளிதாக பாடக்கூடிய விஷயம் அது இருந்தாலும் மட்டுமே தான் அந்த ஒரு சாங் வந்து அவங்களுக்கு பிடிக்க போகுது ஒரு பாட்டு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு பாப்புலர் மியூசிக்ன்ற விஷயத்த வந்து பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக இருக்கணும், உங்களுக்கு வந்து கேட்டோடனே பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட சொந்தங்களும் பழக்கப்பட்ட சத்தங்களோடு அது இருந்தால் தான் முதல்ல உங்களோட மைண்டுக்குள்ளேயே அது ஏறும். சைக்கலாஜிக்கல் உங்கள் மைண்டுக்குள்ளேயே அது ஏறும். இல்லாட்டி ரொம்ப டிட்டாச்சாக இருக்கும், உங்கள் மைண்டுக்குள்ளே முதல்ல அது ஏறவே ஏறாது. நீங்கள் எத்தனாயிரம் வாட்டி அது கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணும்போது ரொம்ப எத்தனாயிரம் வாட்டி நீங்கள் கேட்டால் கூட மைண்டில் ஏறவே ஏறாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் த யூஷுவல் திங் ப்ளஸ் அண்ட் அன்யூஷுவல் ஒரு விஷயத்தோட ஒன்று காம்பினேஷன் ஒன்று இருக்கும் போது தான் நம்ம மைண்டு நம்ம சென்சஸ்குள்ளேயே போகல, அப்போ தான் வந்து அது ஏறும், அப்போ தான் விளங்கும், பாட்டே விளங்கும். இல்லாட்டி ரொம்ப நம்மளுக்கும் அந்த பாட்டுக்கும் ரொம்ப ஒரு 10,000 கிலோமீட்டர் அவையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி சில விஷயங்கள் நம்ம வச்சு பண்ணும்போது மேபி ஏற்கனவே வந்த சில விஷயங்களுடைய ஒரு அந்த ஒரு ஃபோல் பேக்காக அவங்களுக்கு வந்து கேட்கலாம் ரெடி. பட் என்னன்னா இன்டென்ஷன், நான் எங்கள் சைட்லேருந்து மியூசிக் கம்போசர் எங்கள் இன்டென்ஷன் என்னன்னா எதுவுமே ஒன்றும் ஓகே இதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இது மாதிரியே நான் ஒரு பாட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி டிப்பிக்கலாக பண்ணும்போது தான் அது தவறு. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க்குன்னு ஒன்று பார்க்குறோம், இது ஹானஸ்டாக இதை எடுத்து செய்கிற ஒரு வேலை. அது மட்டும் செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம். அப்படி செய்யாமல் அது அந்த விஷயங்கள் வந்து தவிர்க்கணும். அதுதான். மற்றபடி நம்மளுக்கு அறியாமலேயே ஏதாவது ஒரு விஷயம் சிங்க் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. So I was going through one of your interviews, sir. So அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சர்ச் பார்க் வெளியில் வந்து ஒரு பெரிய பேனரில் தமிழன் பேனர் இருந்துச்சு. அப்போ உங்கள் பேர்லாம் பார்த்து பயங்கர சந்தோஷப்பட்டீங்க. ஐ லைக் டு மேக் அ மென்ஷன் ஓவர் ஹியர், நானும் சர்ச் பார்க் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நீங்கள் அப்போ சொன்னப்போ ஓகே நம்ம ஸ்கூல் வெளியில் வந்து பேனர்லாம் இருந்து இமான் சார் வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அந்த பேனர்ஸ் பெரிய பெரிய ஹோல்டிங்ஸ்லாம் இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சார் ஆஃப் லேட். இப்போ இல்லையே, இப்போ வந்து சர்ச் பார்க் பில்டிங் தெரியுது, முன்னாடிலாம் பில்டிங்கே தெரியாது. ஆமாம். ஸோ டு யூ மிஸ் தட் திங்? லைக் பேனர்ஸ்ல நம்ம பேர் வருது ஹார்ட்லி. ஐ திங்க் சத்தியம்ல மட்டும் தான் அவ்வளோ பெரிய ஒரு பேனர்லாம் போடுற ஒரு இது இருக்கு. ஆமா அது இருக்கு. பட் அது ஒரு பேனர், ஆக்சுவலா பேனர் கல்ச்சரே வந்து முன்னாடி சினிமால இருந்தனால அது ஒரு விஷயமா நான் மென்ஷன் பண்ண ஒரு இன்டர்வியூல. பட் வந்து பேனர் வைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல வைக்கிறதுனால அது டிராஃபிக்கான ஒரு ரோட்ல வந்து பல பேருக்கு அது ஒரு கைண்ட் ஆஃப் சொல்றது அது வந்து அட்டென்ஷன் கிராபிங் ஃபேக்டர் அது மாறுது. ஸோ அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும், அந்த ரோட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அங்கே வந்து ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறோம்ல, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பேனர் வைக்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு ஒரு உசுரே போச்சுல்ல. அதுக்காக வந்து பொலிட்டிக்கலாகவும் ஏகப்பட்ட கேள்விகள்லாம் அது வந்துடுச்சு. அது இன்னும் டிபேட்டாக போயிட்டு இருக்குல்ல, யார் மேலே தவறு, வச்சவன் மேலே தவறா, அந்த பார்ட்டி மேலே தவறா, அதெல்லாம். ஸோ அது தாண்டி ஸோ அது வந்து ஸோ நம்ம ஒரு பொலிட்டிக்கலான விஷயத்தை மட்டும் அப்படி பார்க்கும்போது சினிமாவுக்கு மட்டும் எப்படி அது சரியாகும்? ஸோ அதுவும் அந்த தவறு தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பாப்புலர் ஃபிகர் சார், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து சினிமா நாலேஜ் அவ்வளோவா இருக்காது. ஏதோ ஒரு 2-3 ஹீரோ பார்த்தோமா, பாட்டு கேட்டோமா அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஹேஸ் திஸ் எவர் ஹேப்பன் டு யூ? நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களோட ஒரு பாட்டு அங்கே ப்ளே ஆகுது. ஸோ யாரோ அங்கே வா என்ன பாட்டுடா அப்படின்னு கேட்டு ஹேவ் யூ ஃபெல்ட் ஹாப்பி? அந்த ஏதாவது மூமெண்ட் நடந்திருக்கா வாழ்க்கையில்? அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நான் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் மேபி ஒரு மோர் தென் ஒரு 17 இயர்ஸ்க்கு மேலே இந்த துறையில் இருக்கிறதுனால மேபி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் அது இதுன்னு பார்க்கறதுனால வந்து தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாடல்கள் தான் என்னுடைய அடையாளம். அது வந்து அதுக்கு தானே நான் வந்து இப்போது எந்த வித டைவர்ஷனும் இல்லாமல் உடம்பு குறைச்சாலும் சரி வேற எந்த டைவர்ஷனும் வந்து இல்லாமல் சரி நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்லாம் வந்து இன்னும் ஹீரோவை நடிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒன்றும் மைண்டில் இல்லாமல் நம்மளுக்கு இது மட்டும் தான் வந்து தொழிலாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். காரணம் வந்து எனக்கு முதல்லேருந்தே வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்து ஒர்க் பண்ணுறதான் எனக்கு வந்து அது ஆசை. அது ப்ளஸ் நான் வந்து மியூசிக் தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு இதுதான் தெரியும். ஸோ அதனால் வந்து இதில் உருப்படியாக ஒரு வேலையை செய்வோமேனுக்காக வந்ததுனால. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்படி ஏதாவது பொதுவான இடங்களில் ஒரு பாடலை கேட்டு மற்றவங்களாம் அதை வந்து ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணும்போது அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு அண்டர் டாக் மாதிரி உட்காந்து அப்படி தூரத்துலேருந்து அப்படி பார்க்கறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது அதனால் அது வந்து அது வந்து எனக்கு ஒரு குஷி தான். ரொம்ப செலிப்ரேட் பண்ணாமல் அதை ஏதாவது நம்மளுக்கு தெரியாமல் ஓகே நான் இன்னார் தான் தெரியாமல் ஒருத்தவங்க ஒரு பாட்டை செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஆர்ட் ஃபார்மை செலிப்ரேட் பண்ணுறது தான் எனக்கு அது ப்ரைமரி. ஸோ அதனால் வந்து என்ன தெரியணும் தெரியலன்றது தான் அது விஷயம் இல்லை, என் பாட்டு பிடிச்சா போதும், அவ்வளோதான். அதுவே சந்தோஷம் தான். ஸோ உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கதைகள் பல லைக் மேடைகளில் பேசியிருக்கீங்க. ஹவ் யூ வேர் அண்ட் ஹவ் யூ சேஞ்ச் டு பீங் ஃபிட்.
ஸோ அந்த ஃபிட்னஸை எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒன்ஸ் இட்ஸ் ஈஸி டு லூஸ் வெயிட் அண்ட் கம் டு ஷேப் அண்ட் ஆல், ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ஹவு டு யூ டூ தட்? ஆல்மோஸ்ட் டெய்லி நான் ஒபீஸா இருந்த என்னுடைய பழைய போட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்துக்குவேன். ஒவ்வொரு நாளும் அதை பார்ப்பேன். ஆமா, அது ரொம்ப மோட்டிவேட். இப்படி மட்டும் நான் ஆயிடக்கூடாது திருப்பி அப்படின்னு வந்து தோணிட்டே இருக்கும். பட் வீட்டில் என் ஒய்ஃப் அதை அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அது அப்போதான் நல்லா இருந்துச்சு, இப்போ நீங்கள் ஏதோ சூப்பி போட்ட நம்ம சொல்லுவாங்க மான் போட்ட அந்த மாதிரிலாம் ஆயிட்டீங்க நீங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க சார். ஆனா இப்போ நீங்க பயங்கர ஃபிட்டா. சரில பட் என் வைஃப் வந்து நான் அதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன். நீங்க எப்படி வந்து இப்படி மாறிட்டீங்க அப்படி இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க, மிரட்டுவாங்க அப்பப்போ. பட் அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்னன்னா எனக்கு பட் அதுதான் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அது ஏன்னா முக்கியமாக உடம்பு குறைச்சதுக்குள்ள முக்கியமான காரணம் என்னுடைய அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி அது ரொம்ப வருஷமா தோணிட்டே இருந்தது. ஏன்னா அம்மாவும் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், அவங்க ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர்னால அவங்க தவறி போனாங்க. அப்பாவுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ நான் வந்து ஒன்லி சைல்டாக இருக்கனால எனக்கு வந்து ப்ரோன் நான் வந்து ஒரு டயபெட்டிக்காக நான் ஃபியூச்சரில் மாறுறதுக்கோ இல்லாட்டி ஒரு கொலஸ்ட்ரால் எனக்கு வரதுக்கோ அதுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு அடிக்டிவான ஒரு சைல்டாக நான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே இருந்திருக்கேன். நான் நிறைய சுகர் சாப்பிடுவேன், இன்னும் நிறைய கொழுப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து சாப்பிடுவேன். ப்ளஸ் வந்து ரூம்குள்ளேயே இருந்து வேற எங்கேயும் வெளியூரும் போகிறது கிடையாது, அந்த ஆக்டிவிட்டீஸும் பெருசாக கிடையாது. ஸோ அப்படினாலும் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஒர்க் ஜாபே அப்படி வந்து ஆயிட்டனால ஏறக்குறைய நம்ம ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி தான் வச்சுங்களேன். நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம், சிஸ்டம்குள்ளே உட்காந்தோம்னா இப்போ நான் எடிட்டர்ஸ்லாம் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல போயிட்டோம்னா அங்கேயே தான் வந்து இருக்க போகிறோம். ஸோ அதனால வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸு அப்புறம் உடம்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விஷயம். நம்ம ஒரு வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாது, ஒரு துணிமணி எடுக்க முடியாது. அதுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு கடைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து போகணும். ஸோ வந்து நம்ம காமனாக இல்லாமல் நம்ம வந்து அந்நியமாக மற்றவங்க பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கும் வந்து பெரிய சிரமம் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும்னா கூட ஃப்ளைட்டில் நம்ம உட்கார முடியாது. அதுக்கு நமக்குன்னு வந்து தனியாக பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு போடணும். அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும். சரி ஒரு எக்கானமியில் வந்து போகலாம் அப்படின்னா அதுக்கு உட்காந்தா பக்கத்தில் அவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்னும் ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது வந்து வெளிப்படையாக ஒருத்தவங்க வந்து நீ குண்டு அது இப்படின்னு சொல்லி உங்களை ஹராஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது, புலி பண்றது ஒரு விஷயம், அது வந்து வேற. பட் நம்மளுக்கே பர்சனலா தோணும் இல்லையா, இது நம்ம குறைச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணும் இல்லையா. அப்படி எடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் அது. ஸோ அப்படி பட் குறைச்சிட்ட பிறகு அதை ஒவ்வொரு நாளும் அதை நான் பார்த்துக்கேன். பழைய பிக்சர்ஸோ வீடியோஸோ பார்த்துக்கும் போது திருப்பி அதுக்கு நான் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து டெய்லி அதை ஒர்க் அவுட் பண்ணி அப்படி ரெடி பண்ணிக்கிறது தான். இப்போ I've just reached to a stage like okay weekly once எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மண்டே டு சீட் டே மட்டும் சண்டே மட்டும் எடுத்துக்கிறது. ஸோ மண்டே டு சாட்டர்டே எப்படி நான் வந்து ஒரு ஒர்க்கிங்க்கு என்னுடைய ஸ்டுடியோக்கு வரணும், சண்டே எப்படி ஃபேமிலி டைம்னு விடணும், அதே மாதிரி என்னுடைய உடம்புக்கும் அப்படி ஆக்கிட்டேன். ஸோ மண்டே டு சாட்டர்டே ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணுவேன். சண்டே மட்டும் ஐ ஈட் வாட்டர் வேணும். ஸோ